மூன்று நண்பர்களின் மரங்கள். ஒரு அழகான காட்டுல மீனுங்கிற ஒரு குருவி, ராணிங்கிற ஒரு காகம், மிட்டுங்கிற ஒரு கிளி, மூன்று பேரும் நல்ல நண்பர்களா வாழ்ந்து வந்தாங்க. அந்த மூன்று பறவைகளுக்கும் சொந்தம்னு சொல்லிக்கிற யாருமே இல்ல. அதனால மூன்று பேரும் ஒரு சின்ன வீட்டுல தனியா வசிச்சு வந்தாங்க. தினமும் சாயங்காலம் அவங்க இறை தேடி கொண்டு வர உணவை மூன்று நண்பர்களும் பகிர்ந்து சாப்பிடுவாங்க. அப்புறமா அதே வீட்டுல படுத்து தூங்கிடுவாங்க. இப்படியே அந்த மூன்று பறவைகளோட வாழ்க்கையும் ரொம்ப சந்தோஷமா கழிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் காலையில வழக்கம் போல பறவைகள் இறை தேட போகிறதுக்காக தங்களுக்குள்ள இப்படி பேசிக்கிட்டாங்க. நம்ம காட்டுல இப்போ உணவு அதிகமா கிடைக்கிறதே இல்ல. கொண்டு வர உணவு நம்ம 3 பேருக்குமே பத்த மாட்டேங்குது. நாம ஏன் வேற காட்டுல உணவு தேடி பார்க்க கூடாது? ஆமா மீனு, எனக்கும் ராணி சொல்றதுதான் சரின்னு படுது. நாம 3 பேரும் இன்னைக்கு வேற காட்டுக்கு போய் உணவு தேடுவோமா? அப்படின்னா சரி நண்பர்களே. ஆனா 3 பேரும் சேர்ந்து போறதை விட பிரிஞ்சு ஒவ்வொரு திசையில போனா அதிக உணவு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ராணி, நீ வடக்கு திசை பக்கமா போ. நீ தெற்கு திசை பக்கமா போ. நான் கிழக்கு திசை பக்கமா போறேன். சாயந்தரத்துக்குள்ள எல்லாரும் நம்ம வீட்டுல வந்து சேர்ந்துடுவோம். அப்படி பேசிக்கிட்ட நண்பர்கள் ஒவ்வொரு திசையை நோக்கி இறை தேடி பறந்து போனாங்க. ரொம்ப நேரமா உணவு தேடின மீனுக்குருவியோட கண்களுக்கு ஒரு காய்ந்த மரம் தென்பட்டது. அதுல ஒரே ஒரு மாதுளை தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. இத பார்த்த மீனுக்குருவி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. மீனுக்குருவி அந்த மாதுளம்பழத்தை பறிச்சு கீழே போட்டதுமே அந்த காய்ந்த மரத்துல இருந்து புகை வர ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நேரத்திலேயே அதுல இருந்து ஒரு அழகான தேவதை வெளிவந்தாங்க. உனக்கு ரொம்ப நன்றி சின்ன குருவி. உன்னாலதான் நான் இப்போ என்னோட சாபத்துல இருந்து விடுதலை பெற்றேன். யார் உங்களுக்கு சாபம் கொடுத்தாங்க? நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? நான் மேலோகத்து தேவதை. என்னுடைய கர்வத்தால் நிறைய உயிரினங்களை காயப்படுத்தி இருக்கிறேன். இதை பார்த்த முனிவர் எனக்கு மரமாக நிற்க வேண்டும் என்ற சாபத்தை கொடுத்துள்ளார். என்னை சாபத்திலிருந்து விடுவித்த உனக்கு நான் நிச்சயம் ஏதாவது கொடுத்தாக வேண்டும். கேள், உனக்கு என்ன வேண்டும்? எனக்கு என்ன கிடைச்சாலும் அது என்னோட 3 நண்பர்கள் கூட தான் நான் பகிர்ந்துப்பேன். எங்க காட்டுல வேற இப்ப உணவுக்கு கொஞ்சம் பஞ்சமா இருக்கு. அதனால எனக்கு 3 மர விதைகள் தாங்க. இதுதான் உன் விருப்பமா? உன்னை போன்றே உன் எண்ணங்களும் மிகவும் அழகாக இருக்கிறது பறவையே அப்படின்னு சொன்ன தேவதையும் மீனுக்குருவி கேட்டபடியே 3 மந்திர விதைகளை மீனுக்குருவிக்கு கொடுத்தாங்க. இதோ எடுத்துக்கொள் பறவையே, நீ கேட்டபடியே 3 விதைகளை உனக்கு கொடுத்து விட்டேன். இப்போது நான் மேலுலகத்துக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு சொன்ன தேவதை கொஞ்ச நேரத்திலேயே அங்கிருந்து மறைஞ்சிட்டாங்க. தேவதைக்கு நன்றி சொன்ன மீனுக்குருவி அந்த மாதுளை பழத்தையும் 3 விதைகளையும் எடுத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா தன்னோட வீட்டை நோக்கி போச்சு. சாயந்தர நேரம் ஆனதுமே மற்ற நண்பர்களும் தங்களுக்கு கிடைச்ச உணவை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. எனக்கு இன்னைக்கு மாம்பழம் கிடைச்சிருக்கு. என்ன மீனு, நீ மாதுளை பழம் கூட 3 விதைகளையும் எடுத்துட்டு வந்திருக்க. இந்த விதைகளை சாப்பிடலாமா? ருசியா இருக்குமா? ஐயோ மிட்டு, இந்த விதைகளை சாப்பிடக்கூடாது. இது மந்திர விதைகள். இத மண்ணுல விதைச்சா இது நமக்கு நிறைய கனிகளை தரும். இந்த விதைகளை எனக்கு ஒரு தேவதை தான் கொடுத்தாங்க. ஐயோ மீனு, தப்பு பண்ணிட்டியே. நீ தேவதைட்ட மந்திர விதைகளை கேட்டதுக்கு பதிலா தங்கமும் வெள்ளியும் கேட்டிருக்கலாம். அது இருந்தா நம்ம சீக்கிரமா பணக்காரங்களா மாறி இருப்போம்ல. அதை விட நமக்கு ரொம்ப அத்தியாவசியமா தேவைப்படுறது சாப்பாடும் மரங்களும் தான் ராணி. அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பேசிக்கிட்டே 3 நண்பர்களும் அவங்க எடுத்துட்டு வந்த பழங்களை பகிர்ந்து சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சதுமே 3 நண்பர்களும் ஆளுக்கு ஒரு விதையை எடுத்து அதை மண்ணுல நட்டு வச்சாங்க. அப்படியே ராத்திரி நேரமும் ஆச்சு. 3 நண்பர்களும் ரொம்ப அயர்ந்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. இளவொளி அந்த விதைகள் மேல பட்டதுமே விதைகள்ல இருந்து 3 பெரிய மரங்கள் வளர ஆரம்பிச்சது. மறுநாள் காலையில வீட்ல இருந்து வெளியே வந்த மிட்டு கிளி இத பார்த்ததுமே ரொம்ப ஆச்சரியப்பட்டுச்சு. நண்பர்களே, வாங்க வாங்க, இந்த அதிசயத்தை பாருங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்னு மிட்டு கிளி கத்துனதுமே அந்த சத்தத்தை கேட்டு மற்ற 2 நண்பர்களும் வீட்ல இருந்து வெளியே வந்தாங்க. என்ன மிட்டு, காலையிலே இப்படி கத்திக்கிட்டு இருக்க? அடியாத்தி, இது என்னது? நேத்துக்கு நட்ட விதையிலிருந்து இவ்ளோ பெரிய மரங்கள் வந்திருக்கு. மீனு, எனக்கு இப்படி மரங்கள் திடீர்னு வளர்றத பார்த்தா பயமா இருக்கு.
வா நாம வேற ஏதாவது காட்டுக்கு போயிடலாம். ஐயோ நண்பர்களே, பயப்படாதீங்க. இது தேவதை கொடுத்த விதைதான். இது ஒரு மந்திர விதை. நான் நினைக்கிறேன் நாம இந்த மரங்களுக்கு இன்னைக்கு தண்ணீர் ஊற்றுனா நாளைக்கே இது கனி கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்படின்னா சீக்கிரம் வாங்க, உடனே இந்த மரங்களுக்கு தண்ணீர் ஊற்றுவோம். இந்த மரங்கள்ல இருந்து என்ன கனி வரும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. அப்படி பேசிக்கிட்ட நண்பர்கள் தண்ணீர் எடுக்கிறதுக்காக ரொம்ப வேகமா ஆற்றங்கரையை நோக்கி போனாங்க. ஆற்றங்கரையிலேருந்து எடுத்துட்டு வந்த தண்ணீரை ரொம்ப சந்தோஷமா அவங்க நெட்டு வச்ச விதைகளுக்கு ஊற்றுனாங்க. அப்படியே ராத்திரி நேரம் வந்துச்சு. நிலவொளி அந்த 3 மரங்கள் மேல பட்டதுமே அந்த 3 மரங்கள்ல இருந்தும் கனிகள் வர ஆரம்பிச்சது. ராணி மற்றும் மிட்டுவோட மரங்கள்ல இருந்து தங்க மாதுளை பழம் வந்துச்சு. ஆனா மீனுக்குருவியோட மரத்துல சாதாரணமான மாதுளை பழம் விளைஞ்சது. அப்படியே மறுநாள் காலையிலயும் வந்துச்சு. ராணியும் மிட்டுவும் அவங்களோட மரத்துல தங்க மாதுளை பழம் இருப்பதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனா மீனுக்குருவியோ தனக்கு மட்டும் சாதாரணமான மாதுளை பழம் விளைஞ்சிருக்கிறத நினைச்சு ரொம்ப வருத்தத்துல இருந்துச்சு. அட மீனு, என்ன இது, உனக்கு மட்டும் சாதாரணமான மாதுளை பழம் விளைஞ்சிருக்கு? நான் நினைக்கிறேன் நம்மளோட மனசை பொறுத்து தான் இந்த மரங்கள் கனிகளை கொடுக்குதுன்னு. எனக்கு தங்கம் ரொம்ப பிடிக்கும், அதனால தான் எனக்கு தங்க மாதுளை விளைஞ்சிருக்கு. ஆமாமா, நீ சரியா சொன்ன ராணி. எனக்கும் தங்கம்னா ரொம்ப பிடிக்கும், அதனால தான் என்னோட மரத்துலயும் தங்கம் விளைஞ்சிருக்கு. மீனும் எப்போதுமே இயற்கை, மரங்கள், பழங்கள் தான் பேசிட்டு இருப்பா. அதனாலதான் அவளுக்கு சாதாரண பழங்கள் விளைஞ்சிருக்கு. அதனால என்ன நண்பர்களே, நமக்கு என்ன கிடைச்சாலும் நாம 3 பேரும் பகிர்ந்துக்கிறது வழக்கம் தானே. நான் என்னோட மாதுளை பழங்களை உங்க கூட பகிர்ந்துப்பேன். நீங்களும் அதே மாதிரி உங்க தங்க மாதுளை பழங்களை என் கூட பகிர்ந்துப்பீங்க. அதனால எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனா பேராசை கொண்ட நண்பர்களோ தங்களோட தங்க மாதுளை பழத்தை மீனுக்குருவியோட பகிர்ந்துக்கிறத விரும்பல. அவங்க மீனுக்குருவிக்கு தெரியாம மரத்துல உள்ள எல்லா பழங்களையும் கீழே பறிச்சு போட்டாங்க. எல்லா பழங்களும் கீழே விழுந்ததுமே அந்த 2 மரங்களும் ரொம்ப சின்னதாகி மண்ணுக்குள்ளேயே போயிடுச்சு. அட அங்க பாரு ராணி, 2 மரங்களும் மறுபடியும் மண்ணுக்குள்ளேயே போயிடுச்சு. மரங்கள் போனா என்ன மிட்டு, நமக்கு தான் தங்க மாதுளை இருக்கே. வா சீக்கிரம் மீனுக்குருவி வரதுக்குள்ள இந்த மாதுளை பழங்களை எடுத்துக்கிட்டு இங்கிருந்து போயிடலாம் அப்படின்னு பேசிக்கிட்ட நண்பர்கள் மீனுக்குருவிக்கு தெரியாம அந்த தங்க மாதுளை பழங்களை எடுத்துக்கிட்டு வேறு காட்டுக்கு பறந்து போனாங்க. மாதுளை பழங்களை விற்ற காசை வச்சு அந்த காட்டுலயே பெரிய வீட்டையும் கட்டுனாங்க. அந்த வீட்டுல ராணியும் மிட்டுவும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க. இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட மீனுக்குருவி தன்னோட நண்பர்கள் தனக்கு செய்த துரோகத்தை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு அந்த மரத்தடியில இருந்து அழுதுகிட்டு இருந்துச்சு. நான் என்னோட நண்பர்களுக்கு எவ்வளவு உதவி செய்திருப்பேன். எனக்கு கிடைச்ச விதைகளை கூட என் நண்பர்கள் கூட பகிர்ந்துகிட்டேன். ஆனா அவங்க இப்ப பேராசையால என்னோட நட்பையே உதறி தள்ளிட்டாங்க. அந்த சமயத்துல அந்த மாதுளை மரம் அழுதுகிட்டு இருக்கிற மீனுக்குருவிய பார்த்துச்சு. மீனு, நீ தேவையில்லாம கவலைப்படாத. என்னோட கனிகளை வெட்டி பாரு, உனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. மரம் அப்படி சொன்னதுமே மீனுக்குருவியும் அந்த மாதுளை கனிய வெட்டி பார்த்துச்சு. அந்த மாதுளைக்குள்ள நிறைய வைர கற்கள் இருந்துச்சு. இத பார்த்த மீனுக்குருவி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அட மரமே, இதுக்குள்ள நிறைய வைர கற்கள் இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது எல்லாம் உனக்கு தான் மீனு, எடுத்துக்கொள். இதை வைத்து உன் விருப்பம் போல சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொள் அப்படின்னு மரம் சொன்னதுமே மீனுக்குருவி அந்த வைர கற்களை வச்சு அந்த மரத்தோட பக்கத்திலேயே ஒரு பெரிய வீட்டையும் கட்டுச்சு. இந்த விஷயத்த எப்படியோ அந்த 2 நண்பர்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ராணி, உனக்கு விஷயம் தெரியுமா? மீனுவோட மரத்துல வைர கற்கள் விளையுது. நாம அன்னைக்கே நம்மளோட தங்க மாதுளைய மீனுக்குருவி கூட பகிர்ந்துக்கிட்டா இன்னைக்கு நமக்கு அந்த வைர கற்கள் கிடைச்சிருக்கும். அட அதனால என்ன மிட்டு, இப்ப கூட ஒன்னும் இல்ல. ராத்திரியோட ராத்திரியா மீனுக்குருவியோட வீட்டுக்கு போய் அந்த மாதுளை பழங்களை நாம பறிச்சிட்டு வரலாம் அப்படின்னு திட்டம் போட்ட நண்பர்கள் ராத்திரி நேரம் ஆனதுமே மெதுவா மீனுக்குருவியோட வீட்டுக்கு வந்தாங்க. மிட்டு, நான் மெதுவா ஒவ்வொரு பழங்களா பறிச்சு கீழே போடுறேன். நீ சத்தமே இல்லாம இத கூடையில எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு ராணிக்காகம் பேசிக்கிட்டு இருந்த சமயம் அந்த மரம் ராணிக்காகத்தை பார்த்துச்சு. பேராசை பிடித்த பறவைகளே, உங்கள் தவறுக்கான தண்டனையை அனுபவித்தே தீர வேண்டும் அப்படின்னு சொன்ன மரம் தன்னோட கிடைகள்ல அந்த 2 பறவைகளையும் பிடிச்சு ஒரு குச்சியால ரொம்ப வேகமா அடிச்சது. வலிக்குது வலிக்குது, விட்டுருங்க விட்டுருங்க, நாங்க இங்கிருந்து ஓடிடுறோம், விட்டுருங்க. தன்னோட நண்பர்களோட சத்தத்தை கேட்டதுமே மீனுக்குருவி அந்த வீட்டுல இருந்து வெளியே வந்துச்சு.
மீனு மீனு இந்த மரத்தை நிறுத்த சொல்லு, தயவு செஞ்சு நிறுத்த சொல்லு, நாங்க இங்க இருந்து போயிடுறோம். அவங்கள விட்டுற மரமே, அவங்க தான் அவங்க தப்ப உணர்ந்துட்டாங்களே, எங்களை மன்னிச்சிடு மீனு. பேராசையால ரொம்ப அதிக தப்பு பண்ணிட்டோம். இனிமே நாம எல்லாரும் சேர்ந்து இந்த வீட்லயே சந்தோஷமா இருக்கலாம். ஆமா மீனு, நீ என்னையும் மன்னிச்சிடு. பழையபடி நாம எல்லாருமே ஒற்றுமையா இதே வீட்ல வாழலாம். அது மட்டும் என்னால் முடியாது. இனிமேல் எக்காரணம் கொண்டும் என்னோட வீட்டுல உங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். பறவைகளே, நீங்கள் இருவரும் அளவுக்கு அதிகமான பேராசை கொண்டதால் அந்த தங்க மாதுளையிலிருந்து நீங்கள் பெற்ற செல்வங்கள் அனைத்தும் இன்று முதல் காணாமல் போய்விடும். மறுநாள்ல இருந்து அந்த மரம் சொன்னபடியே அந்த 2 பறவைகளோட செல்வங்களும் மாயமா மறைஞ்சு போச்சு. மறுபடியும் அவங்க ஏழ்மையான வாழ்க்கைக்கே திரும்பிட்டாங்க. அவங்களோட பேராசைய நினைச்சு அந்த 2 பறவைகளும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஆனா மீனுக்குருவியோ அந்த வீட்ல ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்துச்சு. பசங்களா, இந்த கதையிலிருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம்னா, பேராசை குணத்தால அளவுக்கு அதிகமான தவறு செய்தா அதனோட விளைவு இப்படிதான் இருக்கும். அதனால என்னைக்குமே பேராசை படக்கூடாது. அடர்ந்த காட்டுல நிறைய வெரைட்டியான மரங்கள் இருந்துச்சு. அந்த எல்லா மரத்தோட நடுவுலையும் ஒரு மாமரம் இருந்துச்சு. ஆனா அது உயரத்துல ரொம்பவே குறைவா இருந்துச்சு. என்னை சுற்றி இருக்கிற எல்லா மரங்களும் ரொம்ப உயரமாகவும் வலிமையாகவும் இருக்கிறாங்க. நான் மட்டும்தான் உயரத்துல குறைவாகவும் வலிமை குன்றியும் இருக்கிறேன். எப்போதுதான் இந்த மரத்தை போல நானும் பெரிய மரமா ஆவேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி தான் நிலைமைய நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு மாமரம். இதை எல்லாத்தையும் பக்கத்துல இருந்த வேப்ப மரம் கேட்டுச்சு. உனக்கு இப்படி வெறி எண்ணம் இருக்கிறதா? எங்கள் முழங்கால் அளவு இருந்து கொண்டு நீ எங்கள் போல் உயரமாக வளர வேண்டும் என நினைக்கிறாயா? அது என்றைக்குமே நடக்காது. நீ எப்போதும் சிறிய மரமாகத்தான் இருக்க வேண்டும். ஏன் வேப்ப மரமே இப்படி சொல்றீங்க? ஏன் என்னால உயரமா வளர முடியாதா? டேய் தம்பி, உனக்கு இப்படி ஒரு எண்ணம் இருக்கிறத நினைச்சு எனக்கு சிரிப்பு தான் வருது. உனக்கே நல்லா தெரியும், நாம எல்லாருமே ஒரே அளவுல தான் இந்த நிலத்துல நடப்பட்டோம். ஆனா நாங்கெல்லாம் இப்போ ரொம்ப பெரிதா வளர்ந்து கனிகளையே கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனா உன்னை பாரு, எங்க முழங்கால் அளவு கூட இன்னும் வரல. ஆமா ஆமா, சரியா சொன்ன ஆப்பிள் மரமே. இனிமே இந்த மாமரத்தை நாம குள்ள மரம்னே கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிச்சு ஆரஞ்சு மரம். எல்லா மரங்களும் மாமரத்தை குள்ள மரம்னு சொல்லி கேலி பண்ணி சிரிச்சாங்க. இதை கேட்ட மாமரத்துக்கு ரொம்ப கஷ்டம் ஆகிடுச்சு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த பக்கமா காலு ராணிங்கிற 2 காகம் வீடு கட்டுறதுக்காக குச்சிகளை தேடி வந்துச்சு. ஹே சின்ன மரமே, நாங்க இந்த காட்டுக்கு புதுசா வந்திருக்கோம். எங்களுக்கு எங்கேயாவது காஞ்ச மரம் இருந்தா சொல்றியா? புதுசா வீடு கட்ட போறோம். எங்களுக்கு நிறைய குச்சிகள் தேவைப்படுது. காகாண்ணே, எனக்கு தெரிஞ்சா நான் கண்டிப்பா சொல்றேன். ஆனா உங்ககிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். நீங்க புதிய வீட்டை என் மேல கட்டுறீங்களா? என்ன சொன்ன? வீட்டை ஓ மேல கட்டணுமா? உன் உயரம் என்னன்னு உனக்கு தெரியுமா? நாங்க புதிய வீடை ஓ மேல கட்டி காற்று வீசும்போது எங்க வீடு கீழே விழுறதுக்கா? இல்ல காகங்களே, நான் நிச்சயம் ஒரு நாள் வளர்ந்துடுவேன். அப்போ என் மேல நிறைய சுவையான மாம்பழங்கள் காய்க்கும். நீங்க இப்போவே என் மேல வீடு கட்டுனா மாம்பழத்துக்கு எங்கேயும் போக வேண்டாம். உங்க வீட்டுல இருந்தபடியே மாம்பழங்களையும் சாப்பிடலாம். இந்த கதையெல்லாம் வேற யார்கிட்டயாவது போய் சொல்லு. உன்னை பார்த்தாலே தெரியுது நீ சரியான குள்ள மரம்னு. காகா அண்ணே, என்னை சுத்தி இருக்கிற மரங்கள் எல்லாருமே என்ன கேலி செய்யறாங்க. யாருமே என்கிட்ட பேசுறது கூட கிடையாது. நான் ரொம்ப தனிமையா உணர்றேன். நீங்க என் மேல கூடு கட்டி வாழ்ந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா சொல்றேன், உங்க கூட நான் எந்த சூழ்நிலையிலையும் தரையில விழ மாட்டேன். என்ன நம்புங்க. இதெல்லாம் உன் பிரச்சனை, எங்க பிரச்சனை இல்ல. வாங்க காலு, நாம போலாம். நமக்கு வீடு கட்டணும், நிறைய வேலை இருக்கு. அப்படி சொல்லிட்டு 2 காகங்களும் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. ஒளி மிட்டு, இப்பெல்லாம் எங்க வீட்டுல நிம்மதியா தூங்க கூட முடியல. நிறைய சின்ன எறும்புங்க என் வீட்டை சுத்தி ஆக்கிரமிச்சிருக்கு. இந்த எறும்புக்கு போறதுக்கு ஏதாவது வழி சொல்றியா? எனக்கு தெரியும் மீனு. எறும்புங்க போறதுக்கு ஒரு பெஸ்ட் வழி இருக்கு. வேப்பல இருக்குல்ல, அதை அரைச்சு உன் வீடு ஃபுல்லா தெளிச்சு விட்டுரு. எறும்புங்க வரவே வராது.
சூப்பர் மிட்டு, இது நல்ல ஐடியாவா இருக்கு. வா, நம்ம 2 பேரும் இப்பவே போய் வேப்ப இலைகளை பறிச்சிட்டு வரலாம். அப்படி சொல்லிட்டு அந்த 2 நண்பர்களும் வேப்ப மரம் இருக்கிற இடத்தை நோக்கி போனாங்க. சின்ன மரமே, எதுக்காக என்ன கூப்பிட்ட? சீக்கிரம் சொல்லு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீலக்குருவி, நீங்க குச்சிகளை சேகரிக்கிறத நான் பார்த்தேன். அநேகமா நீங்க வீடு கட்டுறதுக்கு தான் ரெடி ஆகுறீங்கன்னு நினைக்கிறேன். என் மேல உங்க வீடை கட்டுறீங்களா? நான் ரொம்ப பாதுகாப்பா உங்க வீட்டை பார்த்துப்பேன். என்ன சொல்ற சின்ன மரமே? பலமா காத்தடிச்சதுல உன் மூளை எதுவும் குழம்பி போச்சா? இந்த காட்டிலேயே நான் ரொம்ப அழகான பறவை. நான் போய் உன்ன மாதிரி சின்ன மரத்துல வீடு கட்டுனா என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? உன்கிட்ட இவ்வளோ நேரம் பேசினதே வேஸ்ட். எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். அப்படி சொல்லிட்டு நீலக்குருவி அங்கிருந்து பறந்து போச்சு. இத பார்த்த வேப்ப மரம் மறுபடியும் கிண்டல் செய்ய ஆரம்பிச்சது. நீ எவ்வளவு அவமானப்பட்டாலும் திருந்த மாட்டாய். உன் மீது வீடு கட்ட யாரும் விரும்ப மாட்டார்கள். பேசாமல் அமைதியாக இருக்குள்ள மரமே. நான் எதற்கும் பயனில்லாதவன். நான் வாழ்வதே வீண். என்னை எதற்காக கடவுளை படைத்தீர்? அப்படி சொன்ன மாமரம் ரொம்ப வருத்தத்தோட கண்ணீர் விட்டு அழுதுச்சு. அந்த சமயத்துல மீனுவும் மிட்டுவும் வேப்ப இலைகளை பறிக்கிறதுக்காக அங்க வந்தாங்க. மாமரம் அழுகிறத பார்த்த 2 பறவைகளும் அந்த சின்ன மாமரத்தோட பக்கத்துல வந்தாங்க. என்னாச்சு மரமே? எதுக்காக இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? யாருமே என் மேல கூடு கட்ட விரும்ப மாட்டேங்கிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எதுக்கும் பிரயோஜனம் இல்லாம ஏன் இந்த இடத்துல இருக்கிறேன்னு எனக்கு தெரியல. நான் குள்ளமா இருக்கிறதுனால எந்த மரமும் என்னட்ட பேச கூட மாட்டேங்கிறாங்க. தினமும் என்ன கேலி மட்டும்தான் செய்யறாங்க. ஓ, இதுதான் விஷயமா? நீ கவலைப்படாத. என் வீட்ல வேற எறும்பு தொல்லை. இனிமே நான் உன் மேலேயே கூடு கட்டி வாழ்ந்துக்கிறேன். இப்ப சந்தோஷமா உனக்கு? ஹே மீனு, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுதா? இவ்வளோ சின்ன மரத்துல நம்ம எப்படி வீடு கட்டுறது? அது நமக்கு பாதுகாப்பு இல்ல. எனக்கு தெரியும் மிட்டு, நீ கொஞ்ச நேரம் அமைதியாயிரு. ஆனா மாமரமே, ஒரு சின்ன கண்டிஷன். 1 மாசத்துக்கு அப்புறம் தான் நான் வீடு கட்ட தொடங்குவேன். அது வரைக்கும் நான் என்ன சொல்றேனோ அதை நீ செய்யணும், சரியா? கண்டிப்பா செய்றேன். நீங்க என் மேல வீடு கட்டுறேன்னு சொன்னதுமே எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நிச்சயமா நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்றேன். எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். ரொம்ப சந்தோஷம். சரி மரமே, நாங்க கிளம்புறோம். அப்படி சொல்லிட்டு மீனுவும் மிட்டுவும் அங்கிருந்து கிளம்புனாங்க. மாமரம் ரொம்ப சந்தோஷத்தோட 2 பேரையும் வழி அனுப்புச்சு. மீனு, நீ என்ன சொல்லிட்டு வந்திருக்கேன்னு உனக்கு புரியுதா? அந்த சின்ன மரத்துல நீ எப்படி வீடு கட்டுவ? ஆமா, 1 மாசம் டைம் கேட்டியே. அந்த 1 மாசத்துல என்ன செய்ய போற? நான் என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியல மிட்டு. ஆனா நான் சொன்னதுமே அந்த மரத்தோட முகத்துல சிரிப்ப பாத்தியா? அது நிம்மதியா 1 மாசத்துக்கு இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் நீ அதை ஏமாத்தினேன்னு தெரிஞ்சிருமே மீனு. அதுக்கு என்ன பண்ண போற? எனக்கு தெரிஞ்சு நம்மால ஆன உதவிய அந்த மரத்துக்கு செய்யறதா சரின்னு படுது. ஆனா நம்மால என்ன பண்ண முடியும் மிட்டு? நம்மால அந்த மரத்தை என்ன வளர வைக்கவா முடியும்? அட, இது நல்ல யோசனையா இருக்கே. நாம ஏன் அந்த மரத்தை வளர வைக்க கூடாது? அப்படின்னா அந்த மரத்தோட ஆசைப்படியே எல்லா பறவைகளும் அதன் மேல கூடு கட்டும். வா மீனு, என் தாத்தா கிட்ட போலாம். அப்படி சொல்லிட்டு மிட்டு கிளி மீனு குருவிய கூட்டிக்கிட்டு அதனோட தாத்தா வீட்டை நோக்கி போச்சு. வாங்க குழந்தைகளே, ரொம்ப நாள் கழிச்சு என்ன பார்க்க வந்திருக்கீங்க. என்ன விஷயம்? தாத்தா, வழக்கம் போல உங்ககிட்ட ஒரு யோசனை கேட்கத்தான் வந்திருக்கேன். ஒரு மாமரம் ரொம்ப வருஷம் ஆகியும் சரியான உயரத்துல வளரவே இல்லை தாத்தா. அதனோட குறை நீங்கிறதுக்கு ஏதாவது மருந்து இருந்தா சொல்றீங்களா? ஆமா தாத்தா, ப்ளீஸ் சொல்லுங்க. என்ன மருந்தா இருந்தாலும் நாங்க 2 பேரும் சேர்ந்து அதை கொண்டு வந்துடுவோம். ரொம்ப சந்தோஷம் குழந்தைகளே. மரத்தின் மீது நீங்க வச்சிருக்கிற பாசத்தை நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு மரம் சரியான பருவத்துல சரியான வளர்ச்சி அடையலைன்னா சில சமயம் ஊட்டச்சத்து குறைபாடா கூட இருக்கலாம். நல்ல காய்ந்த இலைகள், தரமான தண்ணீர், நல்ல சூரிய வெளிச்சம் கிடைச்சா மறுபடியும் அது வளர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ரொம்ப நன்றி தாத்தா, நாங்க இதை இப்பவே ட்ரை பண்றோம். அப்படி சொன்ன 2 நண்பர்களும் ரொம்ப சந்தோஷத்தோட காய்ந்த இலைகளை எடுக்கிறதுக்காக போனாங்க. மீனுவும் மிட்டுவும் சேர்ந்து நிறைய காய்ந்த இலைகளை ஒரு பக்கெட்ல சேர்த்தாங்க. காய்ந்த இலைகளையும் தண்ணியையும் எடுத்துக்கிட்டு வேக வேகமா அந்த சின்ன மாமரத்தோட பக்கத்துல போனாங்க. மீனு குருவி எல்லா காய்ந்த இலைகளையும் மாமரத்தோட அடிவாரத்துல போட்டுச்சு.
மிட்டு கிளியோ மாமரத்துக்கு நிறைய தண்ணீர் ஊற்றுச்சு. என்ன நண்பர்களே, என் மேல எதையோ கொண்டு வந்து போடுறீங்க, என்னாச்சு? மாமரமே, நாங்க கொடுக்கிற இந்த சாப்பாட்டை நீ தினமும் முழுமையா உன் வேர்ல உறிஞ்சிக்கணும், சரியா? அப்பதான் 1 மாசத்துக்கு அப்புறம் உன் மேல வீட்டை கட்டுவோம். கண்டிப்பா மீனு, நீ சொல்லி நான் செய்யாம இருப்பனா? நிச்சயமா இது அனைத்தையும் என் வேர்ல உறிஞ்சிக்கிறேன். அப்படி சந்தோஷமா சொல்லுச்சு மாமரம். இப்படியே கொஞ்ச நாட்கள் கடந்து போச்சு. மீனுவும் மிட்டுவும் தினமும் அந்த மரத்துக்கு காஞ்ச இலைகளையும் தண்ணீரையும் கொடுத்தாங்க. அதன் விளைவா சின்ன மாமரம் 1 மாசத்திலேயே ரொம்ப பெருசா வளர்ந்துடுச்சு. அது மட்டும் இல்ல, அதன் மேல நிறைய சுவை மிகுந்த பழங்களும் வர ஆரம்பிச்சது. இத பார்த்த வேப்ப மரமும் ஆப்பிள் மரமும் ரொம்ப பொறாமப்பட்டாங்க. பாருங்கள் நண்பர்களே, என்னை பார்த்தீர்களா? நான் இப்போது உயரமாக வளர்ந்து விட்டேன். என் மீது நிறைய சுவை மிகுந்த மாம்பழங்கள் இருக்கிறது. இப்போது நீங்கள் தாராளமாக என் மீது உங்கள் வீட்டை கட்டலாம். உன்னை இப்படி பார்ப்பதற்கு எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. ஆமா மிட்டு, எனக்கும் ரொம்ப சந்தோஷம். வா, நாம 2 பேரும் வீடு கட்டி இந்த மரத்திலேயே இருக்கலாம். அப்படி சொன்ன 2 நண்பர்களும் மாமரத்துல தங்களோட வீட்டை கட்டுனாங்க. 2 நண்பர்களும் ரொம்ப சந்தோஷமா அந்த மரத்துல வாழ்ந்தாங்க. மறுநாள் காலையில காலுக்காகமும் ராணிக்காகமும் தங்களுக்குள்ள இப்படி பேசிக்கிட்டாங்க. ராணி, 1 மாசத்திலேயே நம்ம வீடு எப்படி டேமேஜ் ஆகிடுச்சு பாரு. மழைக்காலம் வேற வரப்போகுது. வீடு ஒழுகுறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் கட்டைகளை எடுத்துட்டு வரேன். எல்லா ஓட்டைகளையும் அடைச்சிடலாம். அட காலு, காஞ்ச மரத்துல இருந்து கட்டைகள் எடுத்தா மறுபடியும் நம்மளோட வீட்டோட நிலைமை இப்படிதான். பேசாம அன்னைக்கு ஒரு சின்ன மாமரம் பார்த்தோமே, அந்த மரத்தை வெட்டி எடுத்துட்டு வந்துடலாம். அப்படி சொல்லிட்டு 2 காகங்களும் ஒரு கோடாரியை எடுத்துக்கிட்டு அந்த மாமரத்தோட பக்கத்துல போனாங்க. அட ராணி, இது என்ன அதிசயம்! சின்ன மரம் இவ்ளோ பெரிய மரமா வளர்ந்துருக்கு. எனக்கும் எதுவும் புரியல காலு. காலு, பேசாம நாம இந்த மரத்திலேயே நம்ம வீட்டை கட்டுவோம். இந்த மரம் சின்னதா இருக்கும்போது நம்ம கிட்ட கேட்டுச்சே, இப்போ நம்மள கண்டிப்பா அனுமதிக்கும். ஓ, இன்னும் நான் உங்களை வீடு கட்ட அனுமதிப்பேன் என நினைக்கிறீர்களா? பேசாமல் ஓடிவிடுங்கள். மரோனே, நடந்ததையே மனசுல வச்சுட்டு பேசுறீங்க. ப்ளீஸ், நீங்க இப்போ என்ன சொன்னாலும் நாங்க செய்றோம். எங்க வீட்டை மட்டும் உங்க மேல கட்டிக்கவா? வீடு கட்ட அனுமதிக்கலைனாலும் பரவாயில்ல. ப்ளீஸ், உங்க மாம்பழத்தையாவது நாங்க சாப்பிடலாமா? சரி, மாம்பழங்களை வேணா சாப்பிட்டுக்கோங்க. ஆனா அதுக்கு ஒரு நிபந்தனை இருக்கு. என்னை சுத்தி இருக்கிற எல்லா மரத்திலையும் நீங்க காய்ந்த இலைகளையும் தண்ணீரையும் ஊற்றணும். அப்படி செய்தா என்னோட மாம்பழங்களை சாப்பிடலாம். ராணி, இந்த மாமரம் சொன்னபடியே செஞ்சிடலாம். மாம்பழம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அப்படி சொல்லிட்டு 2 காகங்களும் தண்ணீரையும் இலைகளையும் எடுக்கிறதுக்காக அங்கிருந்து பறந்து போனாங்க. மாமரமே, உன் மனசை நினைச்சு நான் ரொம்ப வெக்கப்படுறேன். உன்னை நாங்க எல்லாரும் சேர்ந்து எவ்வளோ கஷ்டப்படுத்தணும். ஆனா நீயோ நாங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற. நாங்க செய்தது ரொம்ப பெரிய தப்பு, எங்களை மன்னிச்சிடு. அன்னையிலிருந்து எல்லா நண்பர்களும் மாமரத்துக்கிட்ட ரொம்ப சகஜமா பேசினாங்க. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க. பசங்களா, இந்த கதையிலிருந்து நாம என்ன கத்துக்கிறோம்னா, ஒருத்தர்கிட்ட இருக்கிற குறைய சொல்லி சொல்லி அவங்கள காயப்படுத்துறது ரொம்ப தப்பு. எல்லா மனுஷர்கிட்டையும் கண்டிப்பா ஒரு குறை இருக்கும். அதனால என்னைக்குமே அடுத்தவங்க குறைய சுட்டி காட்டக்கூடாது. நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். நமது சப்ஸ்கிரைபர் அவருடைய மனைவியின் பிறந்த நாளுக்கு வாழ்த்துக்கள் கூறியுள்ளார். சரஸ்வதி, உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க்கையில் நீங்கள் எல்லா வளங்களும் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துகிறேன். ஹாய் தீரஜ், நீங்க உங்களோட ஹோம்ஒர்க்கை அழாம பண்ணணும்னு உங்களோட அண்ணா விருப்பப்படுறாரு. வீட்டு பாடத்திற்கு சிறிது நேரம் ஒதுக்கி சந்தோஷமா அதை பண்ணுங்க. ஹாய் ஆமினி, ஹாய் கவிதா, ஹாய் ரக்ஷன், ஹாய் இம்ரான்கின், ஹாய் ஷர்வின் குமார், ஹாய் தவமணி ஆறுமுகம், ஹாய் சுபாஷினி, மகேந்திரன், நந்தினி, சிவன்யா, எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். ஸ்ரீஹரி, முகேஷ், அசீம்னா, உங்க எல்லாருக்கும் மீனுக்குருவி சார்பாக ஒரு பெரிய ஹாய். ஹாய் யுக்தா தேவி, ஹாய் விக்னேஷ், ஹாய் ஜோக்கஸ், ஹாய் பவிஷ். நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.